வணக்கம். இந்த வீடியோவில் நாம் ஹிந்தி கற்றுக்கொள்ளப் போகிறோம். முதலில் நாம் பார்க்க போவது உயிரெழுத்துக்கள். இதை ஹிந்தியில் ஸ்வர் என்றும் ஆங்கிலத்தில் வவல்ஸ் என்றும் கூறுவர். ஹிந்தியில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 13. தமிழில் உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. ஒரு மொழிக்கு உயிரெழுத்துக்கள் என்று கூறுவது எதனால் என்று தெரியுமா? மனிதர்களாகிய நமக்கு உயிர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் மொழிக்கு உயிரெழுத்துக்களாகும். இப்பொழுது எழுத்துக்களையும் அதன் உச்சரிப்பையும் பார்க்கலாம். ஒரு மொழியை படிக்கும் பொழுது எழுத்துக்களையும் அதன் உச்சரிப்பையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். தமிழில் குறில் நெடில் என்று இருப்பது போல ஹிந்தியிலும் குறில் நெடில் என்று இருக்கிறது. தமிழில் ஐ, ஔ இவைகளை தவிர மீதமுள்ள எழுத்துக்களில் குறில் நெடில் எழுத்துக்கள் உள்ளது. ஆனால் ஹிந்தியில் முதல் 6 எழுத்துக்களில் மட்டுமே குறில் நெடில் என்று இருக்கிறது. மீதமுள்ள 7 எழுத்துக்களையும் நெடில் எழுத்துக்களைப் போலவே உச்சரிக்க வேண்டும். வர்ணமாலா என்றால் எழுத்துக்களின் தொகுப்பு. அதில் முதலில் நாம் பார்க்க போவது ஸ்வர். ஸ்வர் என்றால் உயிரெழுத்துக்கள். ஏற்கனவே சொல்லியபடி உயிரெழுத்துக்கள் என்றால் ஆங்கிலத்தில் வவல்ஸ் என்று அர்த்தம். ஓகே, எழுத்துக்களையும் அதன் உச்சரிப்புகளையும் கவனிக்கலாம். முதல் எழுத்து அ. முதல் எழுத்து அ. இரண்டாம் எழுத்து ஆ. இரண்டாம் எழுத்து ஆ. மூன்றாம் எழுத்து இ. மூன்றாம் எழுத்து இ. நான்காம் எழுத்து ஈ. நான்காம் எழுத்து ஈ. ஐந்தாம் எழுத்து உ. ஐந்தாம் எழுத்து உ. ஆறாம் எழுத்து ஊ. ஆறாம் எழுத்து ஊ. ஏற்கனவே கூறியபடி இந்த 6 எழுத்துக்களில் மட்டுமே குறில் நெடில் என்று மாறி மாறி வருகின்றது. இதன் பிறகு வருகின்ற 7 எழுத்துக்களும் ரு முதல் அக வரை உள்ள 7 எழுத்துக்களும் நெடில் எழுத்துக்களைப் போலவே உச்சரிக்க வேண்டும். ரு அல்லது ரீ. ரு அல்லது ரீ 7ஆம் எழுத்து. 8ஆம் எழுத்து ஏ. 8ஆம் எழுத்து ஏ. 9ஆம் எழுத்து ஐ. 9ஆம் எழுத்து ஐ. 10ஆம் எழுத்து ஓ. 10ஆம் எழுத்து ஓ. 11ஆம் எழுத்து ஔ. 11ஆம் எழுத்து ஔ. 12ஆம் எழுத்து அம். 12ஆம் எழுத்து அம். 13ஆம் எழுத்து அஹ. இறுதி எழுத்து அஹ. இதில் முதல் 11 எழுத்துக்களை, அதாவது ஆ முதல் ஔ வரை உள்ள எழுத்துக்களை இந்தி இலக்கண முறைப்படி உயிரெழுத்துக்கள் என்று கூறுவர். இறுதியில் உள்ள அம் மற்றும் அக இந்த 2 எழுத்துக்களில் அம் என்பதை அனுஸ்வர் என்றும் அக என்பதை விசர்க் என்றும் கூறுவர். ஆனால் நாம் இப்பொழுது இவை அனைத்து எழுத்துக்களையுமே 13 எழுத்துக்களையுமே உயிரெழுத்துக்களில் வைத்தே பார்த்தோம். அதன்படியே அடுத்த வீடியோவில் நாம் வியஞ்சன் அதாவது மெய்யெழுத்துக்களை பார்ப்போம். உங்கள் ஒத்துழைப்புக்கு நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். See you. Bye. தன்யவாத்.